Hi all, welcome to another new vlog. ஸோ இன்னைக்கு வந்து யமுனா அவங்களுக்கு நான் வந்து செகண்ட் லுக் பண்ணேன் அதே சேம் டேவே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பண்ணோம், அப்புறம் செகண்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிசப்ஷன் ஒரு சங்கீத் லுக் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லுக்கை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்டட் வித் அன் ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ண கலர் வந்து இட்ஸ் ஃப்ரம் கலர் பார். ஸோ கலர் பாருடைய ஐ ஷேடோ தான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இட் கேம் அவுட் சூப்பர் பியூட்டிஃபுல். ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோடைய கலர் கொண்டு வரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கீனாக இருந்தேன். ஸோ ஐ காட் தி எக்ஸாக்ட் கலர். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வி டிட் அ ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப், அதாவது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். ஸோ இந்த வாட்டர் ஊற்றி நம்ம காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த மேக்கப் தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ யூ கேன் சி செம பியூட்டிஃபுல்லாக ஒரு மெட்டாலிக்காக அண்ட் எக்ஸாக்டாக அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அது கொண்டு வந்தேன். அண்ட் ஹைலைட்டர் இஸ் ஃப்ரம் ரெவல்யூஷன். அண்ட் இந்த ஹைலைட்டை தான் யூஸ்வலி நான் ஃபேஸ் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன் நிறைய. அண்ட் இது வந்து ரெவல்யூஷனுடைய பவுடர் பேஸ் கான்டோ கலர். ஸோ டார்க் இது கண்ணு உடைய இதுக்கோ பிளெண்டிங் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணுவேன். ஒரு கலரை இன்னொரு கலரோட பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரெவல்யூஷனுடைய பவுடர் கான்டோர் அண்ட் ஹைலைட் கலர் ரெண்டுமே அதில் இருக்கும். பட் ரெண்டுமே வந்து பவுடர் பேஸாக தான் இருக்கும், க்ரீமியாக இருக்காது. ஸோ திஸ் வாஸ் த ஷேட் தட் ஐ கிரியேட்டட். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இது இந்த கம்ப்ளீட் மேக் ஓவர். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் கண்டிப்பாக கிடையாது, மேபி ரிசப்ஷனுக்கோ இல்லை சங்கீத்துக்கோ. ஸோ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேஷன் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக வரும் இது. ஸோ அண்ட் ஐ அப்ளைட் அ மாய்ஸ்சரைசர். இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் இஸ் மெயின்லி ஒன்லி ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்காக மட்டுமே வரக்கூடிய ப்ரைமர். And I was keep on explaining them. So different parts of the Tamil Nadu, different parts of India லேருந்து வந்திருந்தாங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. I was so happy. அண்ட் என்ன கலர் சூஸ் பண்ணணும், இதில் வந்து முக்கியமாக ஒரு 3 ஷேட் தான் நமக்கு மேக்ஸிமம் தேவை. லைக் ஃபேர் டோன், மீடியம் டோன், அதுக்கப்புறம் வந்து டார்க் டோன். ஸோ அந்த டோன் இது. அண்ட் எப்படி ஒரு கன்சீலரை செலக்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் அ மேக்கப் வித்தவுட் கன்சீலர். நம்ம டேரெக்டாகவே வி கேன் அப்ளை த ப்ராடக்ட் பிகாஸ் த பேஸ் கண்டென்ட் இஸ் வெரி வெரி திக். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்புக்கு வந்து இட்ஸ் வெரி நெசசரி தட் த ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி திக். ஸோ நமக்கு வந்து கன்சீலரே தேவைப்படாது இந்த பர்டிகுலர் மேக்கப்புக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து யூ கேன் சி அண்ட் அப்சர்வ் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம் யூஸிங் அ வெஜ் ஸ்பாஞ்ச். பியூட்டி பிளெண்டர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இது வந்து வெஜ் ஸ்பாஞ்ச் வேர் வீ கேன் கோ ஆஸ் அ டிஸ்போசபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் வந்து மேக்ஸிமம் நான் நிறைய ப்ரஷஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஷிங் ப்ரஷ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பாலிஷிங் ப்ரஷ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பேசிக் மேக்கப்புக்கு கூட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கக்கூடியது இந்த பாலிஷிங் ப்ரஷ் தான். ஒரு நீட்டாக ஒரு பிளெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் இது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்போசபிளாக போகலாம் அப்படின்றது தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அப்படி தான் ப்ரைடல் மேக்கப்புக்குமே நான் மேக்ஸிமம் டிஸ்போசபிள், லைக் குட்டி இப்போ அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ டிஸ்போசபிள் ப்ரஷஸ் ஃபார் லிப்ஸ்டிக்ஸ், ஐலைனர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரைட்ஸ்க்கும். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸும் கேட்க சொன்னேன். ஸோ பிகாஸ் ரொம்ப லாங்லேருந்து வராங்க அண்ட் ஐ வாண்ட் தெம் டு கிளாரிஃபை தேர் டவுட்ஸ். ஸோ சின்ன டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு டவுட்ஸுமே நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ஃபினிஷ் நீங்கள் பார்க்கல, எவ்வளோ மேட்டாக, எவ்வளோ ஈவனாக, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மேக்கப் வந்து எல்லோ அடிக்காது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரஞ்ச் டிண்ட் வராது, ஒரு அவங்க மாதிரி தெரிவாங்க. அண்ட் இட் கிவ்ஸ் அ ஃபேர் லுக். என்னுடைய மேக்கப்பில் நான் எதிர்பார்க்குற விஷயம் ஃபஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேராக தெரியணும் ப்ரைடு. ஒரு எல்லோவாவோ ஆரஞ்சாவோ மஞ்சளாவோ அந்த மாதிரி எனக்கு தெரியறதுல இஷ்டம் கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் ஐ யூஸ் மை க்ரௌன் ப்ளஷர். ஸோ க்ரௌனுடைய ப்ளஷர் பேலட் இட்ஸ் மை ஃபேவரட் ப்ளஷர். நிறைய என்னுடைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் சி த பியூட்டிஃபுல் ஐ மேக்கப், லிப் மேக்கப் அண்ட் அந்த மேக்கப்புடைய ஃபினிஷ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கேமில் எடுத்தது தான். ஸோ ஃபைனலாக என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் முடிக்கவே மாட்டேன். அங்கங்கே ஏதாவது டச்சப்ஸ் தேவைப்பட்டதுன்னா அது எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நிறைய க்ளோஸ்அப் கொண்டு வர சொன்னேன் நான் வீடியோவில். ஸோ தட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எல்லாருமே வந்து ஆக்சுவலி யமுனா கூடயும் எல்லாரும் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இட் கேம் அவுட் ஸோ வெல். அண்ட் இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஷாட்ஸ். ஸோ என்னோடய ப்ரொஃபஷ்னல் கேமராமேன் எடுத்தது இது. ஸோ யூ கேன் சி அந்த நார்மல் லைட்டிங்லேயுமே இதே மாதிரி தான் இருந்தது மேக்கப். அண்ட் வென் இட் கம்ஸ் அண்டர் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைட்டிங் வச்சு செட் பண்ணும்போதும் என்னுடைய டோன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா என்னோடய பிரைட் வந்து நேரில் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபோட்டோகிராஃபியில் வீடியோவில் நாளைக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போதும் அதே டோன் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ செலக்டிங் அ கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரைட் டோன்ஸ் நான் எல்லா ஒரு பிராண்ட் அப்படின்னு எடுத்தால் நான் 3 ஷேட்ஸ் வந்து சொல்லிவிடுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ தோஸ் 3 ஷேட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி நான் அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சி நான் என்னோடய பிரைட்ஸ்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணது. அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து அம்மா தான் போட்டாங்க. அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in another video. ஸோ இன்னும் நான் வீடியோ முடிக்கல. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்போடைய டெமோ அன்றைக்கி காமிச்சிருந்தோம். ஸோ நல்லாவே தண்ணி பயங்கரமாக புசுன்னு ஸ்ப்ரே பண்ணி ஸோ அதை வந்து டிஷ்யூவில் வச்சு ஒட்டும் போது ஒரு கலர் கூட அந்த ஒரு ஸ்மால் லிட்டில் கலர் கூட அதில் வந்து வரக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மேக்கப்புக்கு தான் இட்ஸ் கால் அ ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு இது சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா எல்லா மேக்கப்புமே நம்ம பண்ணுறது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப். ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் அ மேக்கப் லவர் அண்ட் வுட் லவ் டு லேர்ன் மேக்கப். ஓகே, ஸோ இப்போ அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய், டேக் கேர்.